மாசி செவ்வாய் முன்னிட்டு வல்லக்கோட்டை முருகன் சுதர்சன பிரபை சேவையில் காட்சியளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இங்குள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் 8 திருப்புகழ் பாடியுள்ளார். இங்கு கருவறையில் முருகப்பெருமாள் கம்பீரமாக 7 அடி உயரத்துடன் காட்சி அருளுகின்றனர். இங்கு 6 செவ்வாய்க்கிழமையில் 6 வெள்ளிக்கிழமைகள் வந்து வழிபடுவோருக்கு சொந்த வீடு, திருமணம், குழந்தை பேறு ஆகியன கிடைப்பதால் விசேஷ நாட்களில் இக்கோவிலுக்கு பக்தர்கள் அதிகளவில் வந்து வழிபடுகின்றனர். புராண காலத்தில் பகீரதன் எனும் அரசன் வல்லக்கோட்டைக்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு இழந்த ராஜ்யத்தை பெற்றதாக இத்திருக்கோவிலின் தல வரலாறு கூறுகிறது. இதனால் செவ்வாய்க்கிழமைகளில் இத்தலத்திற்கு வந்து வழிபடுவோருக்கு இழந்த செல்வங்கள், சொந்த வீடு ஆகியன கிடைப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர். இந்திரன் இல்லத்திற்கு வந்து முருகப்பெருமானை பூசித்து இந்திராணியை மணந்தான். இதனால் இந்த கோவிலுக்கு 6 வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். அதனால் திருமணம் நடைபெறுவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். பல சிறப்புகள் பெற்ற இத்திருக்கோவிலில் மாசி மாத செவ்வாய்க்கிழமையினை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு உற்சவர் கோடை ஆண்டவருக்கும் திருநீர் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கருவறையில் உள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். உற்சவர் முருகப்பெருமானுக்கு இறந்தினாகி அறிவிக்கப்பட்டு சுதர்சன பிரபை சேவையில் காட்சி அருளுகின்றார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் பிற மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி அரோகரா அரோகரா என்று கோஷமிட்டு வல்லக்கோட்டை முருகப்பெருமானை வழிபட்டனர். செவ்வாயன்று வந்திருந்த பக்தர்களுக்கு இத்திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பிரசாதம், மோர், கொடிநீர் ஆகியவற்றை இத்திருக்கோவில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் வழங்கினார்.